வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ரப்ரி. பன்னீர் வச்சு நம்ம ரப்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மால்புவாலையும் நான் ஆல்ரெடி ஒரு ரப்ரி பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பன்னீரை வச்சு எப்படி நம்ம ரப்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல பால்லேயே நம்ம எல்லாமே செய்கிறதுனால ஹெல்த்தியாகவே இருக்கும். கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபியாக இருக்கும் இது. பன்னீர் ரப்ரி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து தனியாக பன்னீர் பண்ணுறதுக்காக திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. திக் பால் தான் வந்து பன்னீர் நல்லா கொடுக்கும் நமக்கு. இதை மீடியம் ஹீட்டில் பாயில் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு பேனில் ஒரு 1 லிட்டர் பால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ரப்ரி பண்ணுற பால். ஸோ இப்போ அது வந்து தனியாக வச்சுட்டு நம்ம அதை நல்லா திக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம பன்னீரை திரிக்கலாம். இது பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் வச்சு இது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம திரிக்கலாம் பாலை. ஒரு அதர்வைஸ் வினிகர் வச்சும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வினிகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர்லேயே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஃபுல்லாக வேவ் வாட்டராக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் இது சென்னாவை நம்ம பண்ணணும். பன்னீர் தான் வந்து சென்னா அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. இது ஆக்சுவலாக இது நார்த் இந்தியன் ரெசிபி. பாருங்கள், விட்ட செகண்டில் நமக்கு வந்து கடகடன்னு திரிஞ்சிச்சு. இப்போது நான் எடுத்ததுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ இதுவே போதும். இதுவே நல்லா திரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இதுவே நல்ல இந்த மாதிரி எல்லோ கலராக தனியாக தண்ணி திரிஞ்ச உடனே இந்த வேவ் வாட்டர் ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸில் நான் சொல்லியிருக்கேன். ஹவு டு மேக் ஹோம்மேட் பன்னீர், அதிலெல்லாம் கூட நான் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வேவ் வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால இதை நம்ம வெஜ் கிரேவிஸ் பண்ணுறதுக்கு, சப்பாத்தி பிசைகிறதுக்கு, டால் பாயில் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டவ்வை. இந்த சைடில் இருக்க பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து சேஃப்ரான் வந்து தேவையான அளவுக்கு சேஃப்ரான் எடுத்து நம்ம பால் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாயில் பண்ணுற பாலே எடுத்து இது அப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா கரைய ஆரம்பிக்கட்டும் சேஃப்ரான்லாம். அதுக்குள்ளே இது வந்து மீடியம் ஹீட்லேருந்து சிம் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஹீட் வைங்க. கொதி வரும்போது நல்லா மீடியம் ஹீட்டில் வைங்க. அப்புறம் கொதி வந்தோடனே சிம் பண்ணுங்கள். இது இப்போ சிம்மில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த பன்னீரை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இது ஒரு ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் கீழே ஒரு பெரிய பவுல் இருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு ஸோ நம்ம இந்த வேவ் வாட்டர் இதில் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது பன்னீர் எடுத்தாச்சு. இங்கே வேவ் வாட்டரும் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம வினிகர் விட்டுருக்கிறதுனால வினிகர் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். வினிகரை ஸ்மெல் போகிறதுக்காக இது தனியாக இப்படி வச்சுடுங்க. நார்மல் பச்சை தண்ணி இல்லைன்னா சில் வாட்டர் போட்டு கூட நீங்கள் இதை அலசி எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ வினிகரோட ஃப்ளேவர் போகிறதுக்காக நம்ம 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதை நல்லா இப்படி பிழிஞ்சு விட்டுடுங்க.
பன்னீரை பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாத அளவுக்கு. சிக்கன் போட. ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு ரபடி. இது ஒரு 5 to 10 minutes நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க, சாஃப்ட்னஸ்க்காக. இந்த மாதிரி நல்லா உருட்டி அப்படியே நமக்கு கோதுமை மாவு மாதிரி நல்லா வரணும் பதமாக. ஸோ அப்போ தான் இது வந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு பன்னீர் உருட்டுறதுக்கு. நல்லா திரியாக இருந்தது, நல்லா நமக்கு செட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம நிறைய பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இது பால் மட்டும் நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுக்காம நல்லா நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி லைட்டாக அப்படி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி இது பண்ண வேண்டாம். மேலே வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா நம்ம லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலில் இந்த குட்டி குட்டி சைஸில் வந்து பன்னீர் பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட 27 பன்னீர் வந்துருக்கு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போது 1 கப் அளவுக்கு இதில் சுகர் எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கரில் போட்டு நம்ம சிரப் மாதிரி பண்ணணும். இதில் இப்போ 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிங்கன்னா 1/2 லிட்டர் பால் பன்னீருக்கு 1 கப்பு சுகர் போதுமானதாகவே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1.25 கப் அளவுக்கு. ஸோ இப்போ 1 கப் பன்னீருக்கு வந்து 3 கப் அளவுக்கு எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதிலே எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க தண்ணியும். இப்போது 3 கப் அளவுக்கு தண்ணீர் இதில் விட்டுக்கலாம். இது பற்ற வச்சுட்டு நல்லா சர்க்கரை கரையட்டும். நம்ம சுகர் சிரப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா இப்படி இறக்கி விட்டுடலாம். ஸோ இப்போது நம்ம எல்லா பால்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது 1லேருந்து 2 விசில் வர வரைக்கும் நம்ம விசில் போட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இதில் சிம்லேயும் வச்சு நம்ம வேக வைக்கலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கொதிக்க வச்ச பாலும் நல்லா அப்படி கொஞ்சமாக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா கொதி வரணும். நல்ல பால் வந்து நல்லா எவாப்ரேட் ஆகி கொஞ்சமாக ஆகணும், தெரியணும். பால் வந்து தெரியணும் இல்லை, நம்ம இந்த லேயரில் விட்டுருக்கோம். இப்போ இந்த லேயரில் விட்டுறதுல இதில் கொஞ்சம் தான் ஆயிருக்கு. இன்னும் இது வந்து 3/4 பதத்துலேருந்து 1/2 பதம் வரைக்கும் நமக்கு பால் வந்து சுருங்கி கிடைக்கணும் நல்லா. அப்போ தான் ரபரிக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்க 1 லிட்டர் பாலுக்கு இந்த 1 கப் சுகரே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமான சுகர் வேணும்னா. இப்போ இது நல்லா சுண்டி இருக்கிறதுனால பால் வந்து சுருங்கி இருக்கும் நல்லா. ஸோ இப்போ இந்த கப் சுகரே வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதுக்கு. இப்போ நல்லா இதை கரைய விட்டுடலாம். கொஞ்சம் கலர் தான். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம சுகர் சிரப்லேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதில் மெல்லமாக இதை போட்டுவிடுங்க. இதில்
இந்த சுகர் சிரப் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பூந்தி செய்கிறதா இருந்தால் பூந்தி இதில் எடுத்துகிட்டு கூட பூந்தி இதை போட்டு எடுத்துக்கலாம். சக்கரைப்பாறை செய்கிறதா இருந்தாலும் அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா கோதுமை மாவில் இதை போட்டு பிசைஞ்சிட்டு கூட நம்ம பொரிச்சு கூட எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ இதுவும் இது வேஸ்ட் ஆகாது இந்த சுகர் சிரப்பும். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக கலட்டினா போதும். அந்த சிரப்பில் வந்து அது எல்லாம் இறங்குற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் கொதிச்சா போதும் இதில். ஸோ இப்போ இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதை கூல் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீசர் பண்ணக்கூடாது, ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பன்னீர் ரபடி ரெடி ஆகிடும் சர்வ் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பன்னீர் ரபடி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம சில்னஸில் வச்சுருந்தோம். பாருங்கள் எல்லாமே நல்லா சில்லாக இருக்குது. சில்லாகவும் சர்வ் பண்ணலாம், நீங்கள் ஹாட்டாக வேணாலும் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். மேலே வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிப்பியில் நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டோம். சரி, நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால இப்போ இதில் நான் நட்ஸும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இது ஆப்ஷனல் தான் நமக்கு. நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ரபரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணிடலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.